ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் சுவையாக எப்படி தட்டைப்பயிறு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தட்டைப்பயிறு பொரியல் பண்ணுவதற்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 to 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து அப்புறமா நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் சேர்த்து அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் ஒரு 50% வெந்த அப்புறமா தட்டைப்பயிறு அது கூட சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு சேர்த்து அப்புறமா அதை நல்லா ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் இட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைங்க. ஒன்ஸ் தட்டைப்பயிறு ஒரு ஹாஃப் குக் ஆன அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிறு ஒரு ஹாஃப் குக் ஆனதுமே அதில் தேவையான அளவு உப்பு இட்டுக்கோங்க. உப்பு இட்டு தட்டைப்பயிறு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே இந்த பொரியலுக்கு சேர்க்கலை, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் இட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிறு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் லிட் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் பேனில் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஆன அப்புறமா தட்டைப்பயிறு நல்லா வெந்த அப்புறமா அது கூட ஒரு 2 to 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்போது பொரியல் டேஸ்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்த அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் அந்த தட்டைப்பயிரில் பொரியலில் நல்லா மிக்ஸ் பண்ணும்படி மிக்ஸ் ஆக்கி விடுங்க. சுவையான தட்டைப்பயிறு பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.